ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த சொரக்காயை வச்சு ஒரு கூட்டு மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வந்து லஞ்சுக்கும் வச்சுக்கலாம், நைட்டு சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை அந்த மாதிரி அதுக்கும் சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த பிஞ்சி சொரக்காயாக இருக்குது. இந்த மாதிரி காய் வாங்கிட்டு அந்த தோல் சீவிட்டு அந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு வடை சட்டி வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுட்டு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விடுங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், பெருங்காயம் இதை 3ஐயும் போட்டுட்டு கொஞ்சம் கடுகுலாம் வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க போதும். கூட்டுக்கு வந்து ரொம்ப தக்காளி தேவைப்படாது. ஆனால் போட்டாக்கா அது லைட்டாக ஒரு புளிப்பு நல்ல டேஸ்ட் இருக்கும், அதுக்காக போட்டிருக்கேன். இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுறலாம் நீங்கள். இப்போது சொரக்காய் போட்டுக்கோங்க. சொரக்காயும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது பாசிப்பருப்பு, 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு நான் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது அதை தண்ணியில் போட்டிங்கன்னா போதும், அந்த அளவுக்கு ஊறியிருந்தால் போதும், இதுலேயே வெந்துடும். கழுவிட்டு அதை ஊற வச்சு போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் வச்சு போட்டுக்கோங்க. இப்போது உப்பு போட்டாச்சு. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் வந்து பச்சை மிளகாய் நம்ம அரைச்சி போட போகிறோம், அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நான் ஏற்கனவே ஊற்றிட்டேன். மூழ்கிற அளவுக்கு ஊற்றுங்க, தண்ணி போதும். இப்போது தேங்காய் வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப்பு தேங்காயும் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாய் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கணும். காயும் வந்து கொஞ்சம் வெந்திருக்கும். பாசிப்பருப்பு வந்து ஒரு கொஞ்சம் அப்படியே தெரிகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப மசிக்கிற மாதிரி வேண்டாம். நல்லா அது கரண்டியில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே அந்த பாசிப்பருப்பு கொஞ்சம் மசிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம அந்த தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு பாருங்கள், இப்போ அது தேங்காய் கொதிக்கிற நேரம் அந்த பாசிப்பருப்பும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கும். காயும் வெந்துருச்சு. அவ்வளோதான். இது வந்து நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், மதியானம் சாதத்துக்கு செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.